கே.வி. மகாதேவனை மிரள வைத்த கண்ணதாசனின் சவால், இசையமைப்பாளரையே கைதட்ட வைத்த அசாத்திய வேகம். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் மெல்லிசை மன்னருக்கு இணையாக கவியரசு கண்ணதாசனுடன் இணைந்து நூற்றுக்கணக்கான காவிய பாடல்களை கொடுத்தவர் இசையரசர் கே.வி. மகாதேவன். பொதுவாக கே.வி. மகாதேவன் அவர்கள் மிக துல்லியமாக ராகங்களின் அடிப்படையில் மெட்டமைக்க கூடியவர். அப்படி ஒரு ஆன்மீக தத்துவ படத்திற்காக கே.வி. மகாதேவன் போட்ட ஒரு மிக கடினமான மெட்டை கண்ணதாசன் தன் அசாத்திய வேகத்தால் எப்படி முறியடித்தார் என்ற விறுவிறுப்பான பின்னணியைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அது திருவிளையாடல் திரைப்படத்தின் பாடல்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த நேரம். சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்தில் மனிதனின் பிறப்பு மற்றும் இறப்பின் ரகசியத்தை சொல்லும் ஒரு மிக ஆழமான பாடல் தேவைப்பட்டது. கே.வி. மகாதேவன் அவர்கள் தாளக்கட்டுக்களை நிறைந்த ஒரு கடினமான மெட்டை அமைத்துவிட்டு, கவிஞரே, இந்த மெட்டுக்குள் அடங்கும்படி ஆழமான ஆன்மீக வரிகளை போடுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விட்டார். கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே தான் குடித்துக் கொண்டிருந்த காஃபியை கீழே வைத்துவிட்டு எழத் தொடங்கினார். மெட்டின் தாளத்திற்கு ஏற்ப அவரது பேனா முனையிலிருந்து வார்த்தைகள் தானாக வந்து விழுந்தன. அதுதான் ஆறுவது சினம், கூறுவது தமிழ் என்று தொடங்கி பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், இதில் பெருமை சிறுமை மனிதருக்கு என்ற அழியாத வரிகள். கண்ணதாசன் எழுதி முடித்த வேகத்தை பார்த்த கே.வி. மகாதேவன் கம்போசிங் அறையிலிருந்து எழுந்து நின்று கைத்தட்டினார். உன் பேனாவுக்குள் சரஸ்வதியே குடியிருக்கிறார் கவிஞரே என்று வியந்து பாராட்டினார். படம் வெளியாகி இன்று வரை அந்த பாடல் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. கண்ணதாசனின் இந்த அசாத்திய திறமை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.